5 to 20x லீவரேஜில் ட்ரேடிங்கை பற்றி ஒரு பேசிக். முதல் வந்து லீவரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி லீவரேஜ் வந்து எந்த ட்ரேடிங்கில் வந்து பண்ண முடியும்? இப்போ கிரிப்டோவை பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமான ட்ரேடிங் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பாட் ட்ரேடிங், அனதர் ஒன் ஃபியூச்சர் ட்ரேடிங். ஸ்பாட் ட்ரேடிங்கில் நம்ம வந்து கரண்ட் ரேட்டில் இருக்க ப்ரைஸுக்கு வந்து வாங்குவோம். அது ஒரு ப்ராஃபிட் வந்ததுன்னா அதை வந்து செல் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் எடுப்போம். பட் மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சுன்னா நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஒன்று அப்பில் போகும்போது மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். டவுனில் போகும்போது ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் அதுலேருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் லாஸில் தான் எக்ஸிட் ஆவீங்க. பட் இதே ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் நீங்கள் மார்க்கெட் அப்பில் இருந்தாலும் டவுனில் இருந்தாலும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் தான் இந்த லீவரேஜ் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. இந்த லீவரேஜ்ன்றது நாட் ஓன்லி ஃபார் கிரிப்டோ, எல்லா மார்க்கெட்லேயும் இருக்குது. ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருக்குது, கமாடிட்டி மார்க்கெட்டில் இருக்குது, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. பட் அங்கெல்லாம் லீவரேஜ் வந்து ஒரு லிமிட்டாக இருக்குது. ஒரு பீரியடில் வந்து லீவரேஜ் ரொம்ப அதிகமாக கொடுத்தாங்க. பட் நாளடைவில் அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வந்துருச்சு. ஸோ அதன் பிறகு வந்து லீவரேஜ் எல்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க.